திமுகவிற்கு தினகரன் ஓவரா சப்போர்ட் பண்றாரு, முதல்வர் பக்கம் சப்போர்ட் பண்றாரு, செந்தில் பாலாஜிக்கு கிளீன் சீட் கொடுத்தாரு, சில பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க. அவர்களுடைய அறியாமை தான் காமிக்குது. இப்ப முதலமைச்சர் இதுல நிதானமா செயல்படுறாரு, சரியா செயல்படுறாரு. இந்த கரூர் விபத்து நிகழ்ச்சியில அவருக்கு ஒன்று விஜயோ அவர் கட்சிக்காரர்களே பழிவாங்கும் எண்ணம் இல்லை என்பது அவருடைய செயல்பாட்டிலையும் பேச்சிலையும் தெரியுது. எல்லாவற்றிற்கும் மேலாக சிலர் சொல்வது போல திரு விஜய் அவர்களை இதுல கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்துக்கு ஏற்படும். எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துறோம், எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம், பொதுக்கூட்டம் நடத்துவோம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், உண்ணாவிரதம் நடத்துவோம், பேரணி நடத்துவோம், ரோட் ஷோ நடத்துவோம். இதுல என்னதான் நாம் காவல்துறையும் என்னதான் இதுல உஷாரா இருந்தாலும் நம்ம மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கட்சி தலைவரை போய் கைது செய்ய முடியுமா? அது ஒரு முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாது என்பதுல நாம எல்லாம் அதுல சரியா இருக்கும். அதேதான் முதலமைச்சரே உணர்ந்திருக்காரு. ஏன்னா அவர் 50 ஆண்டு அனுபவம் இருக்கு. அது சொன்னா தவறா எடுத்துக்கிறாங்க. ஒரு அனுபவம் மிக்க தலைவரா, அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவரு, ஒரு விடுகிற சவாலை எல்லாம் அவர் பெரிதுபடுத்தாமல் அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் தாண்டி அவர் யோசிக்கின்ற பொழுது நாளைக்கு வருங்காலத்துல இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும். நாளைக்கு திமுகவையும் பாதிக்கும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும். இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறாருன்னு சொல்றத என்ன தவறு இருக்கு?